சபையில் இருக்கிற ஒரு ஏழை மனிதனை நீ விசாரிக்க வாய்ப்பிருந்தும் விசாரிக்கவில்லை என்றால் அது உனக்கு பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யத்தக்கவர்கள் நீ செய்யவில்லை என்றால் அது உனக்கு என்னவாக மாறுகிறது? பாவமாய் மாறுகிறது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உன் கையில் இருக்கிற அந்த செல்போனை பயன்படுத்தி ஒரு நம்பரை அடித்து, அக்கா எப்படி இருக்கீங்க, தங்கச்சி எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் தேவையா, நான் வந்து பார்க்க வேண்டுமா, இந்த 2 வரி வார்த்தையை நீ பேசியிருந்தால் அந்த பலகீனப்பட்ட ஆத்துமாவுக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருந்திருக்கும். எவ்வளவு வாய்ப்புகள் உனக்கு முன்னே இருந்தும் நீ அதை செய்ய தவறினவளாய் இன்றைக்கு குற்ற உணர்ச்சியிலே பாவம் என்கிற பாவி என்கிற பட்டியலுக்குள் நீ இருக்கிறாய் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது.